எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். நியூ இயர் அன்னைக்கு காலையில் எழுந்ததும் ஃபர்ஸ்ட் கோயிலுக்கு போகணுன்னு தான் நினைப்போம். அதே மாதிரி இன்றைக்கும் எழுந்து காலையில் கோயிலுக்கு போயிட்டோம். சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். என் தங்கச்சி பூரியும் கிழங்கும் பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க. அதனால ரொம்ப ஆசையாக போயிருந்தேன். ஆனால் அதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா இட்லியும் சட்னியும் பண்ணிட்டாங்களாம். வேறு வழி இல்லாமல் அதை நாங்கள் சாப்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் ஏமாற்றிட்டாங்க. சரி லஞ்சுக்கு நான்வெஜ் செய்வாங்கன்னு எதிர்பார்த்தேன். என் தங்கச்சி ஸ்ட்ரிக்டாக இன்றைக்கி நான் வெஜ்ஜு தான் செய்வேன்னு சொல்லிடுச்சு. சரி ஓகே, என் தங்கச்சி சமைச்சு முடிக்கிற கேப்பில் என் சிஸ்டர் இல்லா வீட்டுக்கு போயிட்டு வரலான்னு நினச்சோம். போகும்போது ஸ்வீட் வாங்கிட்டு போகலான்னு கடைக்கு போனால் அங்கே சரியான கூட்டம். எங்களோட ஆர்டர் கொடுத்துட்டு நாங்கள் வெயிட் பண்ணுற கேப்பில் ஒரு சாண்ட்விச்சும் காஃபியுமே வாங்கி குடிச்சிட்டோம். என் சிஸ்டர் எல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகும்போது அவங்க எங்களுக்கு ஸ்வீட்டு அல்வாலாம் கொடுத்து விட்டுருந்தாங்க. அகைன் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தால் அங்கே என் தங்கச்சி சாம்பார், உருளைக்கிழங்கு, பீன்ஸ் பொரியல், பாயசம்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த பாயசம் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சு. ஈவினிங்காக என் தங்கச்சி மெதுவடை சுட்டு கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு அகைன் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அங்கே போனதும் கொஞ்ச நேரத்தில் மம்மி டேடி பார்க்கறதுக்கு என் சிஸ்டர் எல்லாவும் அவங்க ஹஸ்பண்ட் வந்திருந்தாங்க. பாயிண்ட்ஸுக்கு வாட்சும் எனக்கு சில கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. எல்லாமே செம்மையாக இருந்துச்சு.